அனைவருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு ஆகஸ்ட் 31 இத்தாலி மருத்துவர் கல்வியாளர் மரியா மாண்டிசோரி பிறந்த தினம் என்று இனிமை எளிமை நிறைந்த புதிய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய இத்தாலி மருத்துவரும் கல்வியாளருமான மரியா மாண்டிசோரி பிறந்த தினம் என்று இத்தாலியின் கிராவல்லே என்ற நகரில் கற்றறிந்த நடுத்தர குடும்பத்தில் 1870 பிறந்தார். ரோம் நகருக்கு குடும்பம் குடிபெயர்ந்தது. பெண் கல்விக்கான முக்கியத்துவமும் வாய்ப்புகளும் குறைவாக இருந்ததால் ஆண்களுக்கான தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தில் சேர்ந்தார். பெண் என்பதால் மருத்துவ படிப்பில் சேர அனுமதி மறுக்கப்பட்டது. அங்கேயும் இந்த பிரச்சனை இருந்திருக்கு. போப் 13ஆம் லியோவின் சிபாரிசுடன் ரோம் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரியில் 1896 சேர்ந்தார். இத்தாலி மருத்துவர் மற்றும் கல்வியாளர் மரியா மாண்டிசோரி ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 31 இன்னைக்கு பிறந்திருக்கிறாரு. இந்த அம்மா வாரத்தின் முதல் நாள் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தாலியின் முதல் பெண் மருத்துவரா போட்டுறாங்களா. பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவராக நியமிக்கப்பட்டார். அதாவது 1896 மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து மருத்துவ படிப்பில் சிறப்பாக தேர்ச்சி அடைந்து இத்தாலியின் முதல் பெண் மருத்துவர் என்ற பெருமையை பெற்றார். பல்கலைக்கழக மருத்துவமனையில் மருத்துவராக நியமிக்கப்பட்டார். குழந்தைகள் நலன், உளவியல் ஆகியவற்றில் அதிக கவனம் செலுத்தினார். சான் லாலென்சோ நகரில் ஏழை தொழிலாளர் குழந்தைகளின் கண்காணிப்பாளராக நியமிக்கப்பட்டார். குழந்தைகளின் இயல்பான உளவியல் பண்புகளுக்கு ஏற்ப சுதந்திரமான சூழலில் அவர்களுக்கு கல்வி அளிக்கும் முறையை மேம்படுத்தினார். நோட்டு புத்தகங்களுக்கு பதிலாக பொம்மை, வண்ண அட்டை, ஒலி எழுப்பும் கருவிகள், ஓவியம், வண்ணத்தாள்கள், புட்டிகள் போன்றவற்றை கொண்டு கற்றலை சுவாரஸ்யமாக மாற்றினார். எல்லா குழந்தைகளும் பாடங்களை எளிதாக கற்றனர். இது உலகெங்கும் பரவியது. அமெரிக்கா, சுவிட்சர்லாந்து, ஸ்பெயின், நெதர்லாந்து, பிரிட்டன் ஆகிய நாடுகள் அழைப்பு விடுத்தன. அங்கெல்லாம் சென்று இந்த புதிய கல்வி முறை குறித்து உரை நிகழ்த்தினார். உலகம் முழுவதும் சிறுவர் சிறுமியர் கல்வி முறையில் ஒரு புதிய உளவியல் புரட்சி மலர்ந்தது. கற்பித்தல் குறித்து ரோம் பல்கலைக்கழகத்தில் பயின்றார். சுமார் 200 ஆண்டுகளின் கல்வி முறை குறித்து ஆராய்ந்தார். பல நூல்களை எழுதினார். பல்வேறு இடங்களில் இவர் எழுதிய உரைகள் தொகுக்கப்பட்டும் நூல்களாகவும் வெளியாகின. புதுமை கல்வி திட்டத்துக்கான கோட்பாடுகளை 1897 உருவாக்கினார். குழந்தை பிறந்தது முதல் 3 வயது வரை மற்றும் 3 முதல் 6 வயது வரை மற்றும் 6 முதல் 12 வயது வரை மற்றும் 12 முதல் 18 வயது வரை என அவரவருக்கு ஏற்றாற்போல் கல்வி முறைகள் குறித்து பகுப்பாய்வு செய்தார். தனது புதிய கல்வி முறையின் அடிப்படையில் ரோம் நகரில் 1907 முதல் வகுப்பை தொடங்கினார். சூரத்து பிளவு நடந்த வருஷத்தில் தொடங்கியிருக்கிறார். இது மாண்டிசோரி கல்வி முறை என பிரபலமடைந்தது. அமெரிக்காவில் 1925 1000க்கும் மேற்பட்டோர் மாண்டிசோரி பள்ளிகளில் 1000க்கும் மேற்பட்ட மாண்டிசோரி பள்ளிகள் தொடங்கப்பட்டன. தன் வாழ்நாள் முழுவதும் இந்த கல்வி முறையை மேம்படுத்தி வந்தார். மனவளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் கற்கும் திறனை மேம்படுத்தினார். 1939 இந்தியாவுக்கு வந்த இவர் 8 ஆண்டுகள் தங்கியிருந்து ஏராளமான ஆசிரியர்களுக்கு மாண்டிசோரி முறையில் பயிற்சி அளித்தார். பல மாநாடுகளில் பங்கேற்றார். இந்தியா எனது 2வது வீடு என்பார். இனிமை, எளிமை, உற்சாகம் நிறைந்த கல்வி முறையை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் குழந்தைகளின் படைப்பாற்றலை மேம்படுத்திய மரியா மாண்டிசோரி 82 வயசு வரை உயிரோடு இருந்திருக்கிறாங்க. வருஷம் 1952 வரை உயிரோடு இருந்திருக்கிறாங்க. பிறந்தது 1870. இத்தாலி மருத்துவர். இவங்க ஒரு டாக்டராகவும் இருந்திருக்கிறாங்க. கல்வியாளர் மரியா மாண்டிசோரி ஒரு முக்கியமான கல்வியியல் ஆளுமை தான். இவரை சந்தித்த மகிழ்ச்சியோட நாளைக்கு கர்நாடக இசை மேதை ஒருவரை சந்திக்க இருக்கிறோம். செப்டம்பர் 1 திங்கட்கிழமை
என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.